ஜனவரி மாதம் முதல்ல வர்ற தேய்பிறை சஷ்டி, வருடத்தில் முதல்ல வர்றது தேய்பிறை சஷ்டி. நம்ம எல்லோரும் முருகனை வழிபடுவோம், எல்லோரும் நலமாக இருப்போம். முருகனுக்கு இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி, தைப்பூசம் வரப்போகுது இந்த மாதம். ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி முருகனுக்கு இந்த நாள், முருகனுக்கு தேய்பிறை சஷ்டி. அதில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிளகு 6 மிளகு 6 கல்லுப்பு 1 சுக்கு இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட போகிறோம். ஒரு மந்திரமாக நம்ம முருகன் ஐயா பேரை சொல்லி 6 மந்திரத்தை நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போயிடுறதுக்காக தான் நம்ம என்னன்னாலும் நம்ம வேண்டி கஷ்டங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லி தேய்பிறை முருகன் சஷ்டியில் இருக்கிறப்ப நம்ம அதை சொல்ல போகிறோம். இது இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்ம முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம செய்ய போகிறோம். நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நல்லது தான் நடக்கும். நைட்டு 12 மணிக்குள்ளே நம்ம முருகன் பேரில் என்னன்னாலும் நம்ம சொல்லி இந்த ஒரு பொருளாக முருகனுக்கு நம்ம வேண்டி நம்ம நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றா எடுத்து நல்லதே நடக்கணும் முருகா. என்ன சொல்லலாம், சரவண பவ அப்படின்னு சொல்லலாம். முருகா நல்லது நடக்கணும், எனக்கு என்னுடைய குறைகள்லாம் எனக்கு நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உப்பு 6 உப்பை ஃபஸ்ட்டு போட்டுருங்க, 6 மிளகை ஃபஸ்ட்டு, அடுத்து செகண்டு போடுங்க. 3வது இந்த சுக்கு போட்டுருங்க. சுக்கு நம்மளுக்கு ரொம்ப நோயெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சுக்கு குணமாகும். அதுக்காக தான் இந்த இதை நம்ம முருகன் காலடியில் நம்ம வச்சிடணும். இந்த தண்ணியை, இந்த 6 மிளகு 6 உப்பு கொஞ்சோண்டு சுக்கு, இது 3ஐயும் போட்டுட்டு நம்ம குறைகள் என்னவாக இருந்தாலும் நம்ம அந்த தண்ணிக்கிட்ட சொல்லிடணும். இதை போட்டுட்டு இதை ஒன்றா போடும்போது போட்டுட்டு சொல்லிவிட்டு முருகன் காலடியில் வச்சு என்னுடைய குறைகள்லாம் நீங்கள் தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நம்ம நைட்டு எப்போக்குள்ளே வேணாலும் செஞ்சுக்கிற வேண்டிதான். நைட்டு இந்த சஷ்டி தேய்பிறை இருக்கும்போது மறுநாள் காலையில் நீங்கள் கால்படாத இடத்துல இந்த தண்ணியை ஊற்றிட வேண்டிதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சீங்கன்னாலும். செய்யாதவங்க இது என்னடா இப்படி சொல்கிறமேன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். யாருக்காவது பிரோஜனமாகட்டும்னு தான் இந்த வீடியோ.